வேதத்திலிருந்து ஒரு புஸ்தகத்தை கடந்த சில வாரங்களாய் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த புஸ்தகத்தை நாம் படிச்சுட்டு இருக்கிறோம்? எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. கடைசியா எந்த அதிகாரத்தை தொடங்கி இருக்கிறோம்? நம்ம 2ஆம் அதிகாரத்துடைய துவக்கத்தை நாம் கடந்த நாட்களில் படித்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் நாம் படிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு உதவி செய்யும்படியாக ஜெப சிந்தையோடு கூட ஆண்டுடைய பாதத்திலே நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம்பா. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை வழிநடத்துவார் என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகளை நான் நினைத்து, ஆவியானவர் இந்த நாளிலே எங்களுக்கு உதவியா இருக்கவும், துணையா இருக்கவும், எங்களை ஆளுகை செய்யவும், நமக்கு சித்தமான சத்திய வெளிச்சத்தை இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும், வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வருத்தம், சஞ்சலம், வாரம் எல்லாம் மாறி மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் கிடைத்து நிம்மதியோடு கடந்து செல்ல ஆவியானவர் எங்களோடு பேச வேண்டும் என்று அன்பின் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கடந்த வாரத்தில் இந்த வேத புஸ்தகம் யாருக்கு புரியும் என்று ஒரு காரியத்தை நாம் வாசித்தோம். யாருக்கு புரியும் வேத புஸ்தகம்? வேத புஸ்தகம் யாருக்கு புரியும் என்றால், யார் ஆண்டவராகிய இயேசுவை அதிகமாக நேசிக்கிறார்களோ, யார் ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, யார் தினந்தோறும் இந்த வேத புஸ்தகத்தை வாஞ்சையோடு வாசித்து தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வேத புஸ்தகம் புரியும். அல்லேலூயா. அப்படி வாசிக்கின்ற பொழுது அவர்கள் ஜெபத்தோட பரிசுத்த ஆவியானுடைய துணையை வேண்டி, ஆவியானவரே எங்களுக்கு வேதத்தின் ஆழங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஜெப சிந்தையோடு படிக்கின்ற தேவ பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த வேத புஸ்தகம் புரியும் என்று நாம் வேதத்திலிருந்து பலவிதமான வசன ஆதாரங்களோடு படிச்சோம் இல்லையா? போன வாரத்துல அதுக்கான காரியங்கள் எல்லாம் படிச்சோம். அது மட்டுமல்ல, இந்த வேத புஸ்தகத்துல முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாக தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருக்கிறது. அதிலே பல தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களுடைய தொகுப்பை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய 2ஆம் வருகையை பற்றி அநேக தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் பேசுகிறது. அநேக புஸ்தகங்களிலே தானியேல் புஸ்தகம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த புஸ்தகமாக இருக்கிறது. இந்த தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே உள்ள தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தரிசன முடிவிலே நாம் சென்று வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையிலே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவடைகிறதை நாம் பார்க்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேத வார்த்தை சொல்லுகிறது, அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஆகவே தானியேல் புஸ்தகத்தின் இந்த 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எவ்வளவு சமீபமாக இருக்கிறது என்பதையும், அந்த வருகைக்கு முன்னதாக இந்த உலகத்திலே நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளையும் ஆண்டவர் இந்த புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சத்தியத்தை நாம் இந்த நாளில் படிக்க இருக்கிறோம். எத்தனை பேர் இந்த சத்தியத்தை படிக்கலாம் வாஞ்சிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தானியேல் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த 2ஆம் அதிகாரம் தொடங்குகிற விதத்தை பார்க்கும் பொழுது இந்த தானியேலின் புஸ்தகத்தை இந்த 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசனத்தை தேவன் யாருக்கு கொடுத்தார் என்பதை குறித்து முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நேபுகாத் நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது என்று எழுதியிருக்கிறது. இந்த சொப்பனம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? நேபுகாத் நேச்சார். நேபுகாத் நேச்சார் என்கின்ற பாபிலோனின் ராஜா இந்த சொப்பனத்தை கண்டார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த சொப்பனத்தை பார்த்த பொழுது அந்த ராஜா அந்த சொப்பனத்தை நினைத்து சந்தோஷப்பட்டாரா அல்லது கவலைப்பட்டாரா?
வசனம் சொல்லுகிறது அவருடைய ஆவி கலங்கி. அவர் என்ன செஞ்சாரு? ஆவி கலங்கின பொழுது அவர் என்ன செஞ்சார் பாருங்க. 2ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமல் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும். ராஜா என்ன செஞ்சார்னா, இந்த சொப்பனத்தை கண்டவுடன் அவர் தன்னுடைய அரண்மனையிலே சேவிக்கக்கூடிய சாஸ்திரிகளையும் ஜோசியர்களையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைப்பித்து, இப்படியாக நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் அறிய வேண்டும் என்று நான் ஆவலோடு இருக்கிறேன், அதனால் என்னுடைய ஆவி கலங்கி இருக்கிறது, என்னுடைய நித்திரை கலைந்திருக்கிறது என்று ராத்திரி நேரத்தில் அரண்மனையிலே ஒரு கூட்டத்தை கூட்டி அங்கு வந்த சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரர்களையும் ஞானிகளையும் பார்த்து ராஜா சொல்லுகிறார். அதை சொன்னதை கேட்ட பொழுது, ராஜா சொன்னதை கேட்ட அங்கிருந்த ஞானிகள், அங்கிருந்த சாஸ்திரிகள் சூனியக்காரர்கள் ஜோசியர்கள் எல்லாம் சொன்னாங்க, ராஜாவே அந்த சொப்பனத்தை எங்களுக்கு நீ தெரிவிக்க வேண்டும், அப்படி நீங்கள் தெரிவித்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் உடனடியாக அதனுடைய அர்த்தத்தை உங்களுக்கு தெரிவிப்போம் என்று ராஜாவிடத்தில் சொன்னார்கள். ஆனால் ராஜா என்ன சொன்னார் என்றால், சொப்பனத்தையும் நீங்கள் தெரிவிக்க வேண்டும், அதனுடைய அர்த்தத்தையும் நீங்கள் தெரிவிக்க வேண்டும், சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீங்கள் தெரிவித்தீர்களே ஆகில் உங்களுக்கு நிறைய வெகுமதிகளையும் பரிசு பொருட்களையும் கனத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள், ஒருவேளை அதை நீங்கள் தெரிவிக்க தவறினால் உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும், உங்கள் வீடுகள் எல்லாம் எருக்களங்கள் ஆக்கப்படும் என்று ஒரு கோபமான வார்த்தைகளை ராஜா அங்கே பேசுகின்றார். அல்லேலூயா. இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் யாரால சொல்ல முடியல? ஜோசியர்களால சொல்ல முடியல, சாஸ்திரிகளால சொல்ல முடியல, சூனியக்காரர்களால சொல்ல முடியல. கல்தேயர்கள்னா யார் தெரியுமா? நியூமராலஜி. நீங்க நியூமராலஜி நிறைய டெவலப் ஆயிட்டு இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் நியூமராலஜி பார்த்து என்ன செய்றாங்க? ஜாதகங்கள் பார்க்கறது, நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, பொருத்தம் பார்க்கறதெல்லாம் இன்னைக்கு உலகத்துல நிறைய நடக்குது. இங்க இவங்க யாராலும் என்ன சொல்ல முடியல? அந்த ராஜாவுடைய கனவை அவர்களுக்கு சொல்ல முடியவில்லை, அதனுடைய அர்த்தத்தை அவர்களுக்கு அங்க என்ன செய்யல? விடுவிக்க அவர்கள் யாராலையும் முடியவில்லை. இப்ப ராஜா என்ன கடைசி முடிவு பண்ணாரு பாத்தீங்கன்னா, தானியேல் 2ஆம் அதிகாரம் 12ல வாசிக்கிறோம். இந்த சம்பாஷணை தொடர்கிறது. அப்ப ராஜா ஒரு வார்த்தை சொல்றாரு 12ஆம் வசனத்துல, இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். ராஜாவினிடத்திலே ஜோசியர்களும் அந்த கல்தேயர்களும் ஞானிகளும் பேசுகிறார்கள். ராஜா, சொப்பனத்தை சொல்லுங்கள், நாங்கள் அர்த்தத்தை விடுவிக்கிறோம் என்று பேசுகிறார்கள். ராஜா சொல்றாரு, நான் தீர்மானமா முடிவு சொல்றேன், நீங்க காலதாமதம் பண்ண வேண்டாம், நீங்க சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று பேசிக் கொண்டு வருகிறார். அப்படி அந்த சம்பாஷணை நீடித்த பொழுது அவர்கள் ஒருவராலும் சொப்பனத்தை சொல்ல முடியாது என்ற நிலையில ராஜா கோபப்பட்டு எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படியான ஒரு கட்டளையை பிறப்பித்தான். இந்த கட்டளையை பிறப்பித்த உடனே இந்த கொலை செய்யக்கூடிய அதிகாரம் பெற்ற அந்த அதிகாரிகள் பாபிலோனில் உள்ள ஞானிகளை எல்லாம் தேடுகின்ற பொழுது அவர்கள் யாரிடத்தில் வருகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். தானியேலையும் அவருடைய தோழர்களையும் அங்கே கொலை செய்வதற்காக அந்த அதிகாரிகள் தேடி வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோட தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி. ஆண்டுடைய பிள்ளைகள் எப்படி நடந்துக்கணும் இந்த உலகத்தில் என்பதை இந்த வசனம் கற்றுக் கொடுக்கிறது. நமக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நெருக்கடிகள் வரலாம், சோதனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். அப்படி வருகின்ற பொழுது நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டுமா? யோசனையோட புத்தியோட நடந்து கொள்ள வேண்டும்.
இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகள் கூட மிகவும் யோசனையோடையும் புத்தியோடையும் என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். இந்த யோசனை புத்தி எங்க இருந்து வரும்? ஆண்டவர் தான் நமக்கு அதை தர வேண்டும். ஆமென். ஆண்டவரிடத்திலே நாம் இடைவிடாமல் ஜெபித்து அந்த யோசனை புத்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே இவர்கள் யோசனையோடு புத்தியோடு அங்கே பேசுகின்றார்கள். அதன் பிற்பாடு அந்த தலைவன் அந்த காரியத்தை விவரித்து சொல்லுகிறான். 15ஆம் வசனம், இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன? ராத்திரியிலே ராஜா சொப்பனம் கண்டார். ராத்திரியிலேயே அரண்மனைக்கு எல்லா ஞானிகளும் அழைக்கப்பட்டார்கள். அவர்களிடத்திலே பேசினார். ராவோடு ராவாக எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படியாக கட்டளையானது பிறப்பிக்கப்பட்டது. அப்ப தானியேல் கேட்கிறாரு, இத்தனை அவசரமாய் ராஜா இந்த கட்டளையை பிறப்பித்திருக்கிறாரு, அதுக்கு ஒரு காரணம் இருக்குமே, அது என்ன காரணம் என்று சொல்லி ராஜா அந்த அதிகாரி இடத்துல தானியேல் கேட்கிறார். அப்பொழுது 16ஆம் வசனம், தானியேல் ராஜாவினிடத்தில் அந்த 15ஆம் வசனம் தொடர்ச்சி வாசிக்கும் பொழுது அங்கே நாம் கேட்கும் பொழுது என்ன சொல்றோம்னா, சேர்வைக்காரனாகிய அந்த ஆரியோகு சொல்றாரு, தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆரியோக் என்று சொல்லக்கூடிய அதிகாரியிடத்துல தானியேல் கேட்ட பொழுது ஆரியோக் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரி நடந்த விஷயங்களை தானியேலுக்கு விவரித்து சொல்லுகிறார். அப்படி விஷயத்தை கேட்டவுடன் தானியேல் என்ன செய்கிறார் பாருங்கள். 16ஆம் வசனம், தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். என்ன செஞ்சாரு? தனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க என்று சொல்லி ராஜாவினிடத்துல விண்ணப்பம் பண்ணிவிட்டு அவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, 17ஆம் வசனம், பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியால், மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஒரு நெருக்கடி திடீரென்று வந்துவிட்டது. உயிருக்கு போராடக்கூடிய ஒரு நெருக்கம். அதே நேரத்தில் பாபிலோன் தேசத்தின் ராஜாவுக்கு ஒரு காரியம் விளங்கவில்லை. அந்த காரியத்தை விளங்க பண்ணுவதற்கு அவர் பல்வேறு ஞானிகளை அழைத்து அவர்களால் சொல்ல முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களையும் கொலை செய்யும்படியான கட்டளை வந்த பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து நிச்சயமாக ராஜாவுக்கு காண்பித்த சொப்பனத்தை ஆண்டவர் எங்களுக்கும் காண்பித்து அதன் அர்த்தத்தை எங்களுக்கும் காண்பிப்பார் என்று ஒரு நம்பிக்கை நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரிடத்திலே சென்று அவர்கள் விண்ணப்பம் செய்தார்கள். அல்லேலூயா. நமக்கும் கூட கஷ்டங்கள் வரும்போது, வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும்போது, நம் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில எழும்பும் பொழுது அதெல்லாம் நம்மள டேட் சொல்லிட்டு டைம் சொல்லிட்டு அடுத்த வாரம் பிரச்சனையா வரப்போறேன்னு சொல்ல போறது இல்லை. நமக்கு வரக்கூடிய நெருக்கங்கள் எல்லாம் எப்படி வரும்? திடீரென்று வரும், சடிதியாய் வரும், எதிர்பாராத நேரத்தில் வரும். அப்படி எதிர்பாராத நெருக்கங்கள், எதிர்பாராத பிரச்சனைகள் வாழ்க்கையில நேரிடுகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த தானியேலும் நண்பர்களும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நெருக்கங்களும் பாடுகளும் கஷ்டங்களும் வரும் பொழுது நாம் ஆண்டவரிடத்திலே சென்று ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நிறைந்த இருதயம் நமக்கு வேண்டும். ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்பார், ஆண்டவர் எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார், ஆண்டவர் எங்களோடு பேசுவார், ஆண்டவர் எங்களுக்கு பதிலளிக்கிற தேவன், எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன், எங்கள் ஜெபத்திற்கு அவர் நிச்சயமாக பதிலை தருவார் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடத்தில் காணப்பட்டது. அந்த நம்பிக்கையோடு தான் அவர்கள் ராஜாவிடத்தில் சென்று தவணை கேட்டார்கள். பாபிலோன்ல பெரிய பெரிய ஞானிகள்லாம் இருந்தாங்க, பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் இருந்தாங்க. அவங்களால சொல்ல முடியல. ஞானிகள் இருந்தார்கள், சாஸ்திரிகள் இருந்தார்கள், குறி சொல்லுகிறவர்கள் இருந்தார்கள், ஜோசியம் பார்க்கிறவர்கள் இருந்தார்கள், சூனியம் செய்கிறவர்கள் இருந்தார்கள், நியூமராலஜி பார்க்கிற கல்தையர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை சொல்லுவதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தார்கள். அந்த நம்பிக்கையோடு ராஜாவிடம் சென்று எங்களுக்கு சற்று தவணை தாருங்கள் என்று கேட்டுவிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்தார்கள்.
நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நாம் இடைவிடாமல் ஜெபிக்கின்ற அனுபவம் உடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். எல்லா நெருக்கத்திலும், எல்லா சோதனையிலும், எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி அவருக்கு மகிமை செலுத்தி நம்மை அவர் பாதத்தில் தாழ்த்தி ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று விசுவாசத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நிச்சயமாக பதில் தருவார். கண்ணீரை காண்கிற தேவன் என்று அவரை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய பாதத்தில் யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ அந்த கண்ணீரின் ஜெபத்தை கண்ட பிற்பாடும் அவர்களுக்கு பதில் கொடுக்காமல் ஆண்டவர் கடந்து செல்ல ஒரு நாளும் முற்பட மாட்டார். அப்படி அவர் கடந்து சென்றதே கிடையாது. வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆகார் என்கிற ஒரு சகோதரியின் அனுபவத்தை பார்க்கிறோம். அந்த ஆகார் தன்னுடைய கணவனால் துரத்தி விடப்பட்டு தன்னுடைய வாலிப மகன் ஏறக்குறைய 14 வயது மதிக்கத்தக்க தன்னுடைய மகனோடு கூட அவள் அங்கே வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து அங்கே தண்ணீர் எல்லாம் செலவழிந்த பிற்பாடு தன்னுடைய மகன் வறட்சியினால தாகத்தின் மிகுதியினால அவர் முற்றிலுமாக தண்ணீர் இழந்து போன காரணத்தினால் தண்ணீர் எங்கும் கிடைக்காததனால் சாவை நெருங்கி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில தன் மகன் தன் கண்ணெதிரிலே சாவதை என்னால் காண முடியாது என்று சொல்லி தூரத்திலே ஓடி போய் கண்ணீர் விட்டு அழுத பொழுது அவளுடைய கண்ணீரை கண்டு அவளுக்கு உதவி செய்யும்படியாய் பரலோகத்தின் தேவன் தம் தூதனை அனுப்பி அங்கே ஆகாரின் கண்களை திறந்து அவளோடு பேசி அவளுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அங்கே தண்ணீரை காண்பித்து தண்ணீரை குடிக்க வைத்து தன் மகனுக்கு வாழ்க்கை கொடுத்த அனுபவத்தை நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவர் நம் கண்ணீரை காண்கிற தேவன். இதற்கு முன்னதாகவே அவள் நீர் என்னை காண்கிற தேவன், என்னை காண்கிறவரை நான் காண்கிறேன் என்று ஆண்டவருக்கு காண்கிற தேவன் என்று பெயரிட்டிருந்தால் இப்பொழுது காண்கிற அந்த தேவன் அவள் வாழ்க்கையில் இடைப்பட்டு அவள் வாழ்க்கை பாதையிலே அவள் இறங்கி வந்து அவள் கண்ணீரை கண்டு அவளுக்கு உதவி செய்து அவளுடைய மகனை மரணத்திலிருந்து தப்புவித்த ஆண்டவர் இதோ கண்ணீரோடு அவரை நோக்கி பார்க்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லாவற்றை விட நம் தேவன் பெரியவராக இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களை சூழ்ந்திருக்கிற நெருக்கங்கள், உங்களை பாடுபடுத்துகிற வியாதிகள், பலவீனங்கள், தீர்க்க முடியாத வியாதிகளாக இருக்கலாம், மருத்துவரால் கைவிடப்பட்ட வியாதியாக இருக்கலாம், யாரும் சுகமளிக்க முடியாது என்று அவர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனால் உங்களை படைத்த தேவன், உங்களை நேசித்த தேவன், உங்களுக்காக எனக்காய் கல்வாரி சிலுவையிலே தன் ரத்தத்தை சிந்தின அந்த ஆண்டவர் உங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களை கரம் பிடித்து தூக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களை கைவிடாமல் காக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே தானியேலும் நண்பர்களும் ஜெபித்தார்கள். கண்ணீரோடு அழுத அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். எசேக்கியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். அந்த ராஜா மரண படுக்கையிலே இருந்தார். மரணத்தை நோக்கி அவர் சென்று கொண்டிருந்த வேளையில ஆண்டவர் மீது அன்பும் விசுவாசம் நிறைந்த ஒரு ராஜாவாக அவர் இருந்த ஒரு காரணத்தினால ராஜா மரிக்க போகிறார் என்ற செய்தியை முன்கூட்டியாக தேவன் தன் தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை அழைத்து, நீ போய் என் மகனிடத்தில் இந்த காரியத்தை தெரியப்படுத்து, அவன் ராஜ்யத்தின் காரியத்தையும் தன் வீட்டு காரியத்தையும் ஒழுங்குபடுத்தட்டும், அவன் சீக்கிரத்திலே மரிக்க போகிறான் என்ற ஒரு மரண செய்தியை, ஒரு துக்க செய்தியை அங்கே ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். அந்த செய்தியை கேட்ட பொழுது மரண படுக்கையில படுத்து கிடந்த அந்த ராஜா சுவர்புகமாய் திருப்பி ஆண்டவரை நோக்கி அழுது விண்ணப்பம் செய்தார். ஆண்டவரே என்னை நோக்கி பாரும், ஆண்டவரே என்னை நினைத்தருளும், ஆண்டவரே என்னை கிருபையாய் ரட்சித்தருளும், என்னுடைய மரண படுக்கையை மாற்றி அருளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தன்னை தாழ்த்தினவனாக அவன் ராஜாவாக இருந்தும் தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடியவர்களை பார்க்கவில்லை, தன்னோடு இருந்த உறவுகளை பார்க்கவில்லை, அங்கே இருந்த தீர்க்கதரிசியை பார்க்கவில்லை. ஆனால் கர்த்தரை நோக்கி அவன் பார்த்தான். அல்லேலூயா. அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். தன் படுக்கையில இருந்து எழுந்து உட்கார்ந்து அமர்ந்து ஜெபிக்க கூட முடியாதவனாக அவன் படுக்கையிலேயே ஒரு பக்கமாய் திரும்பி சுவர் பக்கமாய் திரும்பி யாரும் தன்னை காணாதபடிக்கு தன் கண்களை மூடிக்கொண்டு கண்ணீரோடு அழுது, ஆண்டவரே என்னை நோக்கி பாரும், என் கடந்த கால வாழ்க்கையை நோக்கி பாரும், ஆண்டவரே என்னுடைய தீமைகளை பாவங்களை ஒரு திசை மன்னித்தருளும், நான் உமக்கு உண்மையாய் வாழ்ந்ததை நினைத்தருளும் என்று அவன் கண்ணீரோடு அழுது ஜெபித்த பொழுது பரலோகத்தின் தேவன் அவன் கண்ணீருக்கு பதில் கொடுத்தார். அந்த அரண்மனையை விட்டு கடந்து சென்று கொண்டிருந்த அந்த தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை அழைத்தார். ஏசாயாவை நோக்கி சொன்னார், என் மகன் அழுதான், என் மகன் அழுது ஜெபிக்கிறான், அவனுடைய கண்ணீரை நான் கண்டேன், அவனுடைய ஆயுசின் வருஷங்களோடு 15 வருஷத்தை நான் கூட்ட போகிறேன், இந்த நற்செய்தியை போய் நீ அவனுக்கு அறிவி என்று அறிவித்தார். அல்லேலூயா. ஏசாயா திரும்பி வந்தார், ராஜாவை பார்த்து சொன்னார், எசேக்கியா ராஜாவே நீ மரிப்பதில்லை,
உன் ஆயுசின் வருஷங்களோடு கர்த்தர் 15 வருஷத்தை கூட்டுகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நீ அழ வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். இதோ கர்த்தர் உன் கண்ணீரை கண்டார், கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த ராஜாவை தேற்றும்படியான வார்த்தைகளை அந்த தீர்க்கதரிசி பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரும் கூட அந்த தீர்க்கதரிசி அழுது ஜெபித்த பொழுது சொன்னார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசின் வருஷங்களோடு 15 ஆண்டுகளை நான் கூட்டுவேன் என்று சொல்லி அந்த ராஜாவோடு பேசினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கிறது? எதை நீங்கள் பெரிய பிரச்சனையாக நினைக்கிறீர்கள்? எது தீர்க்க முடியாத பிரச்சனையாக உங்கள் பார்வைக்கு இருக்கிறது? எது உங்கள் சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது? எது உங்களுடைய நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கிறது? எந்த பிரச்சனை? வியாதியா, பலவீனமா, கடன் பிரச்சனையா, வேறு என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பதற்கு என் தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு அந்த விசுவாசம் இருக்க வேண்டும், உனக்கு அந்த தாழ்மையின் அனுபவம் இருக்க வேண்டும். எசேக்கியா ராஜா தன்னை தாழ்த்தி ஜெபித்தான், ஆகார் கண்ணீரோடு தாழ்த்தி ஜெபித்தாள். நீயும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிப்பாயானால் உன்னுடைய ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவர் உன்னை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதராய் வாழ்ந்த காலத்திலே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யவீரு என்கிற ஒரு மனிதன், ஜெப ஆலய தலைவன், யூதர்களிலே ஒரு பிரதானமான ஒரு மனிதன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் தீமையான காரியங்களை செய்தவர்களோடு இணங்கி இருந்தவன் தான். ஆனால் அவனுடைய மகள் மரண அவஸ்தையாய் கிடந்த பொழுது, 12 வயது நிரம்பிய அவனுடைய மகள் மரண அவஸ்தையாய் இருந்தாள். அவன் அவளை காப்பாற்றுவதற்காக எத்தனையோ மருத்துவர்களை தேடி சென்றான். தன்னால் முடிந்த முயற்சிகளை எல்லாம் ஏறெடுத்த பொழுது எல்லாம் தோல்வியிலே முடிந்தது. ஏறக்குறைய மரணத்தை நெருங்கி கொண்டிருந்த ஒரு தருணம், மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த தன் மகளை எப்படியாவது ரட்சிக்க வேண்டும், என்ன வழி இருக்கிறது என்பதை அவன் சுற்றி பார்த்த பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பையும் கிருபையையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய வல்லமையான செய்கைகளையும் கேள்விப்பட்டிருந்த அவன் ஓடி போய் அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய பாதங்களை பிடித்துக் கொண்டு அழுதான். அல்லேலூயா. அவன் அழுத பொழுது இயேசு கிறிஸ்து அவன் கண்ணீரை கண்டார். அவன் சொன்னான், ஆண்டவரே, நீ என் வீட்டுக்கு வந்து என் மகளின் மீது உன் கைகளை வைக்க வேண்டும், அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கண்ணீரோடு வேண்டுதல் செய்தான். என்னதான் தனக்கு விரோதமான கூட்டத்தில் அவன் இருந்தாலும் கூட ஆண்டவர் மனம் உடைந்து அவர் மனதுருக்கம் உள்ள தெய்வமாக அவனோடு கூட அவன் வீட்டுக்கு சென்றார். செல்லும் வழியிலேயே அவன் வீட்டிலிருந்து ஒரு செய்தி வருகிறது, உன்னுடைய மகள் மரித்து போய்விட்டாள், இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்ற செய்தி வரும் பொழுது இயேசு அந்த யவீருவை பார்த்து சொன்னார், யவீருவே, நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்னார். அந்த வார்த்தையை சொல்லி அவர் கடந்து போய் அவர்கள் வீட்டுக்குள் போன பொழுது அங்கே வீட்டில பாடையை ஏற்பாடு செய்து அந்த பிள்ளையை அடக்கம் பண்ணுவதற்கான ஏற்பாடுகளை செய்து அங்கே ஒப்பாரி வைத்து அங்கே மாரடைத்து அழுகிற கூட்டம், அங்கே புலம்பி அழுகிற கூட்டம், அநேக மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அங்க கூலிக்காக மாரடைக்கிற கூட்டம் ஒரு பக்கம் மாரடைத்து அழுது கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்து ஆண்டவர் சொன்னார், பிள்ளை மரிக்கவில்லை, அவள் நித்திரையா இருக்கிறாள் என்று சொன்ன பொழுது எல்லாரும் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் அதை கண்டுகொள்ளவில்லை. தன்னுடைய சீஷர்களில் பிரதானமாகிய 3 பேர், பேதுரு, யோவான், யாக்கோபு என்கிற 3 பேரை தன்னோடு அழைத்து கொண்டு அந்த பிள்ளையுடைய தாயும் தகப்பனை அழைத்து கொண்டு மற்ற எல்லாரையும் வெளியே போக சொல்லி கதவை மூடி அங்கே கண்ணீரோடு இருந்த அந்த தாய், அங்கே கண்ணீரோடு இருந்த தகப்பன் மத்தியிலே மரித்து போய் பிரேதமாய் கிடத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த பெண்ணை பார்த்து அவள் வலது கையை பிடித்து தலித்தாகுமி என்கிற ஒரே வார்த்தையை சொன்னார். தலித்தாகுமி என்றால் சிறுபெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம் என்ற வேதத்தில் எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தையை சொன்ன பொழுது மரித்து போயிருந்த அந்த சிறுபெண், அந்த 12 வயது நிரம்பிய பெண் உயிர் பெற்று எழுந்தாள். அல்லேலூயா. கண்ணீரின் ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. அந்த தாயின் கண்ணீரை கண்ட தேவன், அந்த தகப்பனின் கண்ணீரை கண்ட தேவன் உங்கள் கண்ணீரையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நீ கண்ணீரோடு ஜெபிப்பாயானால், கண்ணீரோடு அவர் பாதத்தில் உன் வேதனையை ஊற்றுவாயானால் உன் ஜெபத்திற்கு அவர் பதில் தராமல் போகவே மாட்டார். தாவீது பக்தர் சொன்னார், ஆண்டவரே, என்னுடைய கண்ணீர் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, அது உம்முடைய திருப்தியில் அல்லவோ இருக்கிறது என்று சொன்னார். நான் விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார், அதை அவர் திருப்தியில் வைத்திருக்கிறார். என் மகள் வடித்த கண்ணீருக்கு நான் பதில் தர வேண்டும், அதற்கான காலத்தையும் நேரத்தையும் அவர் நியமித்திருக்கிறார். அவர் ஏற்ற வேளையில் அவர் கிரியை செய்வார். அவர்கிட்ட அழுது யாரும் வெறுமையா போனதே கிடையாது. அன்னாளின் அனுபவத்தை வாசிக்கிறோம். ஆலயத்தில் போய் உட்கார்ந்து அவள் அழுதாள், அவள் பேசினாள்.
வாய் மட்டும் அசைந்தது, உதடுகள் அசைந்தது, வார்த்தையின் சத்தம் வெளிப்படவில்லை. அவளுடைய உள்ளத்தின் விசாரம் மிகுதியா இருந்தது. அவள் கண்ணீரோடு பேசினாள், வேதனையோடு பேசினாள். அதை பார்த்து கொண்டிருந்த ஏலி, இவள் குடித்து வெறித்திருக்கிறாள் என்று நினைத்து, எவ்வளவு நேரம் நீ குடித்து வெறித்திருப்பாய் என்று சொன்ன பொழுது அவள் சொன்னாள், ஆண்டவனே, அப்படி அல்ல, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, என் கண்ணீரை, என் இருதயத்தை ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றிவிட்டேன் என்று சொல்லி அழுதாள். மலடி என்று பட்டம் சாட்டப்பட்டு அங்கே அவளுடைய சக்களத்தை அன்னை பெண்ணினாள் மிகவும் அவளை வேதனைப்படுத்தின பொழுது, தாங்க முடியாத வேதனையில, மனக்லேசத்தில மனதை உடைத்து, இருதயத்தை உடைத்து அவர் பாதத்திலே அவள் ஊற்றினாள், கண்ணீரை ஊற்றினாள். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீரானால் அந்த பிள்ளையை உமக்கே நான் கொடுப்பேன் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஒரு பெரிய பொருத்தனையை செய்தாள். அவள் கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்தார். அல்லேலூயா. சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி, அதற்கு பிற்பாடு அநேக பிள்ளைகளை அவள் பெற்றெடுத்தாள் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தானியேலின் புஸ்தகம் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கற்பிக்கிற பாடங்கள் அநேகம். அதிலே ஒரு பாடம் இன்றைக்கு நாம் படித்திருக்கிறோம். இதோ அந்த பிள்ளைகள் உயிருக்கு போராடுகின்ற ஒரு நேரத்தில், தங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த சமயத்திலே அவர்கள் செய்த காரியம், கர்த்தருடைய சமூகத்திலே இரக்கத்தை கேட்பதற்காக அவருடைய பாதத்திற்கு சென்று ஒருமனப்பட்டு அவர்கள் கண்ணீரோடு ஜெபித்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் வருகிறது, நிறைய பாடுகள் வருகிறது, நிறைய இன்னல்களை சந்திக்கிறோம், நெருக்கங்களை சந்திக்கிறோம், கண்ணீரை சந்திக்கிறோம், குறைபாடுகள் இருக்கிறது, வியாதிகள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது, வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, வருமானம் இல்லை, வேலை வாய்ப்புகள் இல்லை, வாழ்க்கை நடத்த போதுமான அநேக காரியங்கள் இல்லை, வாழ்க்கை துணை இல்லை, தனிமையிலே நான் வாழ்ந்து தவிக்கிறேன், ஏழ்மையிலும் வறுமையிலும் சங்கடப்படுகிறேன் என்று ஆதங்கப்படுகின்ற அநேகர் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. நம் தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நம் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நம் கதறலை கேட்டு நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கின்ற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை இந்த தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், எசேக்கியா ராஜாவின் கண்ணீரை கண்ட தேவன், யபீருவின் கண்ணீரை கண்ட தேவன், அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன். இன்றைக்கு இன்னும் அநேகருடைய கண்ணீரை குறித்து நாம் படித்துக் கொண்டே போக முடியும். வேத புஸ்தகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் வந்தார்கள். ஒரு குஷ்டரோகியான மனிதன் ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அவன் கண்ணீரோடு ஜெபித்தான். திமிர்வாதக்காரன் படுத்த படுக்கையில் அவன் முன்பாக போன பொழுது கண்ணீரோடு தன் பாவத்தை நினைத்து அவன் அழுது கொண்டிருந்த பொழுது, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவனை ஆறுதல் படுத்தின தேவன் நம்முடைய தேவன். அவர் கண்ணீரை கண்டு கடந்து செல்கிற தேவன் இல்லை. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நாம் வாசித்தோம், மரியாள் கண்ணீரோடு அமர்ந்து கொண்டு தேடினாள். என் ஆண்டவருடைய சரீரத்தை காணவில்லை, யார் எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று தெரியவில்லை, எங்கே வைத்தார்கள் என்று தெரியவில்லை என்று அழுது புலம்பினாள். அழுது புலம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவர் அவளுக்கு எதிர்பட்டார். ரபோனி, அவள் மரியாளே என்று அழைத்த பொழுது ரபோனி என்று அவள் திரும்பி பார்த்தாள். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் கண்ணீரோடு அவரை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் வேதனையோடு தேடுகிறார்களோ, சங்கீத புஸ்தகங்களில் அநேக இடங்களில் நாம் வாசிக்கிறோம், நான் என் நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்திலே நடத்தினார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 15ஆம் வசனம் சொல்லுகின்றது, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நமக்கு ஆபத்துகள் சூழும் பொழுது, நெருக்கங்கள் சூழும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே இன்னல்கள் நம்மை சுற்றி கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை நமக்கு இருளாய் தோன்றும் பொழுது, எதிர்காலம் நமக்கு இருளாய் நிற்கும் பொழுது, என்ன செய்வது என்று அறியாமல் நாம் திகைக்கும் பொழுது, இப்படிப்பட்ட திகைப்பின் சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, ஆபத்துகள் வரும் பொழுது, விக்கினங்கள் வரும் பொழுது, விபத்துக்கள் வரும் பொழுது, நாச மோசங்கள் வரும் பொழுது, இயற்கை பேரிடர்கள் வரும் பொழுது, காடுகளிலும் மலைகளிலும் ஒருவேளை ஆறுகளிலும் அருவிகளிலும் நாம் திக்கற்றவர்களாய் கைவிடப்பட்ட நிலையில நின்று கதறும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு அருளி செய்வேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா.
நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு பழக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமான நேரத்திலும் துக்கமான நேரத்திலும் நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பழக வேண்டும். கர்த்தருக்கு நன்றி சொல்லி பழக வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்தரித்து பழக வேண்டும். கர்த்தரை ஆண்டவருடைய பாதத்திலிருந்து புகழ்ந்து பழக வேண்டும். சங்கீதக்காரன் எழுதினான், சங்கீதம் 34 அதிகாரம் 1 வசனத்திலே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னான். அல்லேலூயா. நன்மைகள் நடக்கும் பொழுது நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், துதியை செலுத்துகிறோம். ஆனால் ஒரு பக்தன் இருந்தான், யோபு என்கிற ஒரு பக்தன். அவன் தன்னுடைய 10 பிள்ளைகளையும் அந்த 10 பிள்ளைகளின் துணையையும் அந்த 10 பிள்ளைகள் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் இழந்து ஏறக்குறைய 40க்கும் அதிகமான பிள்ளைகள், குறைந்தபட்சம் பார்க்கும் பொழுது 40க்கும் அதிகமான பேர் இறந்து போன பொழுது, எல்லா உடைமைகளையும் இழந்து போன பொழுது அவன் சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அல்லேலூயா. இன்பமான நேரத்திலே நாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம், இன்பமான நேரத்திலே நாம் சங்கீதம் பாடுவோம், இன்பமான நேரத்திலே அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஆனா துன்பம் வரும் பொழுது, துயரம் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, இழப்புகள் வரும் பொழுது, வேதனை நம்மை நெருக்கி கொள்ளும் பொழுது, அப்பொழுது நாம் வாய் திறக்காது. ஆனால் இங்கே இந்த பக்தன் சொல்லுகிறான், நான் இன்பத்திலும் துன்பத்திலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்தி சந்தி மத்தியான நேரத்தில் முறையிட்டு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஒரு நாளிலே 7 தடவை அவரை துதிப்பேன் என்று அவனை துதித்தான். இங்கே தாவீது பக்தன் அப்படி துதித்தது போல யோபு பக்தன் தன் நெருக்கத்திலே, தன்னுடைய இழப்புகள் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே அவன் சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை ஒருவேளை பாடுகள் மத்தியிலே கடந்து செல்கிறதா? கண்ணீரோடு நீங்கள் இருக்கிறீர்களா? இதோ உங்கள் ஆண்டவர், உங்கள் கண்ணீரை காண்கிற ஆண்டவர். நீங்கள் யாருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கலாம், உங்கள் மனைவிக்காக இருக்கலாம், உங்கள் கணவருக்காக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவருக்காக, உங்கள் தாயாருக்காக, தகப்பனாருக்காக, யாருக்காக நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் சகோதரனுக்காக செபித்துக் கொண்டிருக்கலாம், சகோதரிக்காக செபித்துக் கொண்டிருக்கலாம். இதோ கர்த்தர் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறார், கண்ணீரோடு செபித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கண்ணீரை காண்கிற தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். கண்ணீரை காண்கிற தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 145 அதிகாரத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆறுதலான வார்த்தை, நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை இங்கே வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 145 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கண்ணீரோடு நீங்கள் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் சமீபத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? ஆமென் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவர் நம் அருகில் இருக்கிறார். நம்மை நோக்கி பார்க்கிற தேவன். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அருகில் இருக்கிறது மட்டுமல்ல, 19 வசனம், அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர், நீங்கள் அவருக்கு பிரியமாய் நடப்பீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கை பாதை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமானால், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற உங்கள் கண்ணீரை அவர் கண்டு, உங்கள் கூப்பிடுதலை அவர் கேட்டு, உங்களுக்கு பிரியமானதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் ஆசைகளை, உங்கள் வாஞ்சைகளை, உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நினைக்கிறதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் மேலான நன்மைகளை தந்து உங்களை ஆதரிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் போஷிக்கிறவர், பராமரிக்கிறவர், பாதுகாக்கிறவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அருமையான சாட்சியை வாசிக்கிறோம். இந்த ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 48 அதிகாரத்தில் யாக்கோபு இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஆதியாகமம் 48 அதிகாரம் 15 16 வசனங்களில் அவன் பேசுகிறான். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் என்று இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என்று எழுதினார். இந்த வார்த்தைகளிலே நாம் பார்க்கிறோம், அவர் ஆண்டவராகி தேவனை குறித்து பேசும் பொழுது, அந்த ஆண்டவர் நாங்கள் வழிபட்ட தேவன் அல்ல, இந்த உலகத்திலே முற்காலத்திலே நாங்கள் வழிபட்டு வந்த தேவர்கள் அல்ல, எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வந்த உண்மையுள்ள ஜீவனுள்ள ரட்சிப்பை வருகின்ற இரட்சகராகிய தேவன். அந்த தேவன் என்ன செய்கிறாராம்? அப்படிப்பட்ட அந்த தேவன் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்தவர், என்னை போஷித்தவர், என்னை பராமரித்தவர் என்று சொல்லுகிறார்.
எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனமானவர் என்று ஆண்டவரை குறித்து சொல்லுகிறார். தீமைகளுக்கு விலக்கி மீட்கிற தேவன் நம் தேவன். நம் வாழ்விலே தீமைகள் வரும் பொழுது நம்மை காக்கிற தேவன் நம் தேவன். நம்மை குறித்து அதிக அக்கறை உடையவராக இருக்கிறார். மத்தேயுவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் எந்த அளவுக்கு நம் மீது அக்கறை உடையவராக இருக்கிறார் என்பதை குறித்து பேசுகின்ற ஒரு அற்புதமான வார்த்தை. என் ஆண்டவராகிய இயேசு தன் சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்புகின்ற நேரத்தில் தானே இந்த வார்த்தையை சொல்லி அவர்களை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கின்றோம். வேதவசனம் சொல்லுகிறது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தலையில் உள்ள முடியை கூட தேவன் எண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் அவர்கள் ஒன்றாகிலும் கீழே விழுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். அவர் எப்போது நம்மோடு இருக்கிறார். அவர் நம் கண்ணீரை காண்கிறவராய் இருக்கிறார். நம் வேதனையின் சத்தத்தை கேட்டு நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். அல்லேலூயா. தானியேலின் புத்தகத்திலே நாம் வாசித்த பொழுது இந்த 2ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிற ஒரு முதல் பாடம், நம் ஜெபத்தை கேட்கிற தேவன் அவர். அல்லேலூயா. நம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் அவர். அது மாத்திரமல்ல, அந்த ஜெபத்தை அவர் பதில் கொடுப்பதற்கு அந்த ஜெபத்தை கொடுக்கிற தேவனை அந்த பிள்ளைகள் விசுவாசித்தார்கள். அந்த பிள்ளைகள் நம்பினார்கள். ராஜாவுக்கு மனதிலே தோன்றின கனவு, யாராலும் சொல்ல முடியாத ஒரு காரியம், ஒரு இருதயத்தில், ஒரு ராஜாவினுடைய இருதயத்தில் தோன்றின ஒரு விஷயத்தை தேவன் எங்களுக்கு தெரியப்படுத்துவார் என்று அவர்கள் நம்பினார்கள். அவர்கள் நம்பினார்கள். அவர்கள் நம்பினபடியினால் கர்த்தர் அவர்கள் நம்பிக்கையை கனப்படுத்தினார். கர்த்தர் அவர்கள் விசுவாசத்தை கனப்படுத்தினார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறதா? நீங்களும் நானும் அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சகரியாவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இதோ கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவார் என்று எழுதியிருக்கிறதை வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், அவரிடத்தில் விசுவாசம் உள்ள பிள்ளை தேவனிடத்தில் சேருகிறவன். அவர் இருக்கிறார் என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு அந்த விசுவாசம் இருக்குதா? நம் ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று விசுவாசிக்கிறீர்களா? நம் கண்ணீரை காண்கிற தேவன் என்று விசுவாசிக்கிறீர்களா? என் குறையை மாற்ற அவரால் முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா? எனக்கு உதவி செய்ய அவர் வாஞ்சியா இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா? அவர் நல்ல தேவன். அல்லேலூயா. அவர் நல்ல தேவன். எப்படி அந்த அன்பையை காண்பித்திருக்கிறார், எப்படி அந்த அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ல வாசிக்கிறோம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று எழுதினார். அல்லேலூயா. நமக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்த அந்த ஆண்டவர், தன் ரத்தத்தை சிந்தின அந்த ஆண்டவர், கல்வாரி சிலுவையில நமக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி தன்னுடைய இருதயம் வெடித்து சிதறி தன் ஜீவனை விட்டு தம் அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இருதயம் வெடித்தது. இயேசு எப்படி மரித்தார் தெரியுமா? இருதயம் வெடித்து மரித்தார். அவருடைய மரண செய்தியை கேட்ட பிலாத்து ஆச்சரியப்பட்டார், இவ்வளவு சீக்கிரம் மரித்து விட்டாரா என்று சொல்லி அங்கிருந்த போர் சேவகர்களை அனுப்பி அதை உறுதிப்படுத்த சொன்னார். இன்றைக்கு இருக்கிற மருத்துவ விஞ்ஞான உலகம் அவருடைய மரணத்தை ஆராய்ந்த பொழுது அவருடைய இருதயத்தை சுற்றிலுமா இருந்த பெரிகார்டியம் என்கிற அந்த சவ்வு பகுதி வெடித்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட்ஸ் வெளியே வந்தது. அதனாலதான் ஈட்டியில குற்றும் பொழுது ரத்தமும் நீரும் புறப்பட்டது என்று வாசிக்கிறோமே. ரத்தமும் நீரும் புறப்பட்டதற்கான காரணத்தை மருத்துவத்தில் கேட்கும் பொழுது சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுடைய இருதயம் வெடிக்கும் பொழுதுதான் ரத்தம் தனியாக, தண்ணீர் தனியாக புறப்படும். அந்த தண்ணீர் என்பது தண்ணீர் அல்ல, இருதயத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய பெரிகார்டியம் என்கிற அந்த வால்வு எப்பொழுது வெளியே வர இருக்கிற தண்ணீர் என்றால் இருதயம் வெடிக்கும் பொழுதுதான் தண்ணீர் வெளிப்படும் என்று சொல்லுகிறார்கள். உலகத்தின் பாவத்தை தன்மேல் சுமந்த பொழுது, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்ட பொழுது, உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவன் பாவத்தின் கொடுமையை தாங்க முடியாமல் அந்த அக்கிரமத்தை முழுவதும் தன்மேல் சுமந்த பொழுது இருதயம் வெடித்து சிதறி தன் ஜீவனை விட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பேற்பட்ட அன்பை செலுத்தின தேவன் நம் வாழ்க்கைக்கு தேவையானதை செய்ய மாட்டார் நீங்க நினைக்கிறீங்களா? செய்வார்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நம்பிக்கை தானியேல் இடத்திலும் அவருடைய நண்பர்களிடத்துல இருந்துச்சு. நாம் ஆண்டவர்கிட்ட போலாம், அவர்கிட்ட கேட்கலாம், அவர் உதவி செய்வார். இந்த ஆழத்தை, இந்த மறைபொருளை எங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏனென்றால் சகல மறைபொருளையும் வெளிப்படுத்துகிற தேவன்
அவர் எங்கள் மேலும் கிருபை உள்ளவராக இருக்கிறதுனால் எங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோட ராஜா கிட்ட போய் தவணை கேட்டார்கள். எங்களுக்கு டைம் கொடுங்க, எங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, எங்கள் ஆண்டவரோடு நாங்கள் பேசணும். எங்களுக்கு கொஞ்சம் தவணை கொடுங்க, எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுவார்னு சொல்லி நம்பிக்கையோடு போய் ஜெபத்தில் நின்னாங்க பாருங்க. இன்னைக்கு வாழ்க்கையில் நமக்கு கஷ்டம் வந்ததுன்னா நம்ம முதல்ல போகிற இடம் எந்த இடங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்க. எங்கெங்கேயோ போவோம், உலக மனுஷங்ககிட்ட போவோம், மருத்துவமனை வாசலை தட்டுவோம், கோர்ட் வாசலை தட்டுவோம், காவல்துறை வாசலை தட்டுவோம், உயரதிகாரிகள் வாசலை தட்டுவோம், பெரிய மனுஷங்க வீட்டு தலைவர்களும் அவங்க முதலமைச்சரும் மந்திரிமார்கள் வீட்டை தட்டுவோம். அங்கெல்லாம் உங்களுக்கு ஒருவேளை பதில் கிடைக்காம போலாங்க. பரலோகத்தின் ஆண்டவருடைய வீட்டு கதவை நீங்க தட்டி பாருங்க. கர்த்தர் சொன்னார், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும் என்று ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம யார் வேணா மறக்கலாம், தாய் மறக்கலாம், தந்தை மறக்கலாம், உலகம் மறக்கலாம், உறவு மறக்கலாம், யார் வேணாலும் மறக்கலாம். நம்மை ஒருபோதும் மறவாத தேவன், அவரை நம்புகிற பிள்ளைகளை கைவிடாத தேவன். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், எங்கள் பிதாக்கள் அவரை நம்பினார்கள், தங்கள் ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 46 வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறது என்று எழுதுகின்றார். சங்கீதம் 21 வாசிக்கிறோம், ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் பொய்யான வாக்கு தத்தங்கள் அல்ல. கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் உண்மையானது. அதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்க வாழ்க்கையில என்ன குறை இருக்கிறது, உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, எதை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள், தனிமையா, வறுமையா, முதுமையா, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன குறை இருக்கிறது, நீங்கள் கண்ணீரோடு தேடி பாருங்கள். எது வேண்டுமோ அதை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் கொடுத்து ஆதரித்து வழிநடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தானியேலின் புத்தகத்தை நாங்கள் வாசிக்கும்போது இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த இறுதி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறார்கள். வாழ்க்கையில எப்பேற்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், மரண போராட்டம் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், பலவீனம் வந்தாலும், நாம் கர்த்தரை நோக்கி செல்ல வேண்டும், அவர் பாதத்தை நோக்கி செல்ல வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை உள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தந்தை, அவர் தாய் போன்றவர், அவர் தகப்பன் போன்றவர், நம்மை தூக்கி சுமப்பவர், நம் விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம் கண்ணீரை காண்கிறவர், நமக்கு பதில் கொடுக்கிறவர் என்பதை அந்த வாலிப பிள்ளைகள் அறிந்து ஆண்டவரே சென்றது போல இதோ உலகத்தின் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்களும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எங்கள் குறைவுகளை, எங்கள் பிரச்சனைகளை, எங்கள் பாரத்தை, எங்கள் போராட்டத்தை, எங்கள் நெருக்கங்களை கொண்டு வந்து உம்பாதத்தில் வைத்து இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று, எங்களுக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் நிறைந்த இருதயத்தை தர வேண்டும் என்று, அப்படிப்பட்ட நம்பிக்கையுள்ள இருதயத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று, அப்படிப்பட்ட தாழ்மை உள்ள சிந்தையும் ஜெப ஆவியை எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மர்ம ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத அன்பின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.